வணக்கம் சென்னை டாக்கீஸ் வியூவர்ஸ். இப்போ கன்னியாகுமரியில் எம்பி வசந்தகுமார் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. கடந்த சில நாட்களாக ரொம்பவே வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு கிரிட்டிக்கலாக இருந்திருக்காரு. இவரோட வயது வந்து 70. சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இவர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்த நிலைமையில தான் இறந்து போயிருக்காங்க. கொரோனா வைரஸால இவரோட நுரையீரல் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. நுரையீரலில் வந்து சளி வந்து அதிகமாக இருந்தனால இவரால் மூச்சு விடவே முடியாமல் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தீவிர சிகிச்சைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இவரோட வயது வந்து அதிகமாக இருந்தனால, சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தனால, மேலும் பல வியாதிகள் இருந்தனால இவருக்கு வந்து கொரோனா தொற்று வீரியம் வந்து அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இவரோட நுரையீரலில் வந்து செயலிழக்கிற அளவுக்கு போயிருக்குது. ஸோ கடந்த 10 நாளாக வந்து சுயநலவே இல்லாமல் இவருக்கு வந்து செயற்கை சுவாசம் மூலியமாக தான் தொடர்பு பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு சிகிச்சை அளித்தும் இப்படி கவலைக்கிடமான நிலைமையில இருந்து கடைசியில் சிகிச்சை பலனின்றி இவரோட உயிரும் வந்து பிரிஞ்சிருக்குது. இவரோட வசந்த் அண்ட் கோ ஆடு வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து பிரபலமாக பேசப்பட்ட ஒரு ஆட். அது 1950 ஏப்ரல் 14ஆம் தேதி தான் வந்து கன்னியாகுமரியில் அகஸ்திவரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. 1970 சேல்ஸ்மேனாக தன்னோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1978 சொந்தமாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து வசந்த் அண்ட் கோங்க. இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஷாப்னு கூட சொல்லலாம். இவர் ஒரு புக்கு கூட வெளியிட்டிருக்காரு, அதாவது வெற்றி படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 2006 செப்டம்பர் 17ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2006 பார்த்தீங்கன்னா தமிழக அசம்பிளியில் போட்டிட்டு எம்பியா பதவி ஏற்றிருக்காரு. அப்போ ஆரம்பிச்ச இவரோட பயணம் இன்னைக்கு முடிஞ்சிருக்குதுங்க. இதே போல பல தகவலை நம்ம சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.